Welcome to Future Vision Study Center Salem. யூஜி டெட்டு ஜுவாலஜி யூனிட் 5 அனிமல் ஃபிசியாலஜி பார்த்துட்டு இருக்கோம். அதில் இந்த செஷனில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அட்ரினல் கிளாண்டில் பார்ட் 2 பற்றி நம்ம பார்க்கலாம். அதாவது அட்ரினல் கிளாண்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு லாஸ்ட் செஷனில் பார்த்தோம். இப்போ அதில் என்னென்ன ஹார்மோன்ஸ் வந்து செக்ரேட் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். அதில் அட்ரினல் கிளாண்டில் அட்ரினல் கார்டெக்ஸ் அண்ட் அட்ரினல் மெடுலான்னு சொல்லிட்டு 2 ரீஜியன் இருக்குது. இப்போ அட்ரினல் கார்டெக்ஸில் என்னென்ன ஹார்மோன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் அண்ட் மினரல் கார்டிகாய்ட்ஸ் அண்ட் செக்ஸ் ஸ்டிராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 ஹார்மோன்ஸ் வந்துட்டு செக்ரேட் ஆகுது. அட்ரினல் மெடுலாவில் அட்ரினலின் அண்ட் நான் அட்ரினலின் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான ஹார்மோன்ஸ் வந்து செக்ரேட் ஆகுது. இதை பற்றி எலாபரேட்டாக வந்துட்டு இந்த செஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹார்மோன்ஸ் ஆஃப் அட்ரினல் கார்டெக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா த ஹார்மோன் செக்ரேட்டட் பை அட்ரினல் கார்டெக்ஸ் கால்டு கார்டிகோஸ்டிராய்ட்ஸ். அதாவது அட்ரினல் கிளாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ரீஜியன்ஸ் இருக்குது, அட்ரினல் கார்டெக்ஸ் அண்ட் அட்ரினல் மெடுலா. அதில் அட்ரினல் கார்டெக்ஸில் வந்துட்டு சுரக்கக்கூடிய ஹார்மோன்களை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டிகோஸ்டிராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். There are the derivatives of the steroid and are synthesized from acetylcholine A and cholesterol. அதாவது இது எதுலேருந்து வந்து செக்ரேட் அதாவது டெரிவேட்டட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிராய்டு ஹார்மோன்ஸ்லேருந்து என்ன பண்ணுது டெரிவேட்டிவ்ஸ் ஆகுது. இது எங்கேருந்து சிந்தசைஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிட்டைல்கோலைன் ஏ அந்த கொலஸ்ட்ரால் இருந்து இந்த கார்டிகோஸ்டிராய்ட்ஸ் ஆனது சிந்தசைஸ் ஆகுது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. த கார்டிகோஸ்டிராய்ட்ஸ் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு 3 குரூப்ஸ். இது பார்த்தீங்கன்னா 3 குரூப்பாக வந்துட்டு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா குளுக்கோகார்டிகாய்ட்ஸ், மினரலோகார்டிகாய்ட்ஸ் அண்ட் செக்ஸ் ஸ்டிராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஹார்மோன்ஸாக வந்துட்டு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். Glucocorticoid is a group of steroid hormones secreted by the adrenal cortex. They contain 21 carbon atoms. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் அப்படின்றது ஸ்டிராய்டு ஹார்மோன்களில் ஒரு குழுவாக இருக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். இது அட்ரினல் கார்டெக்ஸ் பகுதியில் வந்துட்டு செக்ரேட்டட் ஆகுது. இதில் எவ்வளோ கார்பன் அணுக்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 21 கார்பன் அணுக்களால் ஆக்கப்பட்டதான் என்னது இந்த குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அப்போ தேர் ஆர் 4 டைப் ஆஃப் குளுக்கோகார்டிகாய்ட்ஸ். இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா 4 விதமாக வந்துட்டு இருக்குது. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கார்டிசோல், கார்டிசோன், 17 ஹைட்ராக்சி கார்டிகோஸ்டிரோன், 11 டிஹைட்ராக்சி கார்டிகோஸ்டிரோன் சொல்லி 4 டைப் ஆஃப் குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். த மெயின் ரோல் ஆஃப் குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் இஸ் கன்சர்ன்டு வித் த கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் அண்ட் ஹென்ஸ் த நேம் குளுக்கோகார்டிகாய்ட்ஸ். ஆக்சுவலாக நம்ம என்னன்னு சொன்னோம், அட்ரினல் கார்டெக்ஸில் செக்ரேட்டட் ஆகக்கூடியது ஸ்டிராய்டு தன்மையில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸு கார்டிகாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த கார்டிகாய்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எதனால் குளுக்கோகார்டிகாய்டு அப்படின்னு அழைக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசத்தில் இதோட பங்கு வந்துட்டு பெரும் பங்காக இருக்கிறது அப்படின்றதுனால குளுக்கோகார்டிகாய்ட்ஸ். ஏன்னா குளுக்கோ அப்படின்னாவே என்னது குளுக்கோஸ்னு என்ன கார்போஹைட்ரேட். அப்போ கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசத்தில் இன்வால்மெண்ட் ஆகிறதுனால இது குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது. இட் ஸ்டிமுலேட்ஸ் தி ஃபார்மேஷன் ஆஃப் த கிளைகோஜன் இன் தி லிவர், அதாவது சிமிலர் டு இன்சுலின் த்ரோ த கிளைகோஜெனோசிஸ். இது என்ன பண்ணுது, இந்த குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் வந்துட்டு என்ன ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கல்லீரலில் வந்து கிளைகோஜன் வந்துட்டு உருவாவதற்கு காரணமாக அமைகிறது. அதாவது இன்சுலின் மாதிரியே சேமாக வந்துட்டு ஆக்ட் பண்ணக்கூடியது. எந்த ப்ராசஸ் மூலயமா கிளைகோஜன் ஃபார்மேஷன்ஸை பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குளுக்கோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராசஸ் மூலியமாக ஃபார்மேஷன் ஆஃப் த கிளைகோஜனை வந்துட்டு லிவரில் பண்ணுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இட் இன்க்ரீசஸ் குளுக்கோனியோஜெனிசிஸ் இன் லிவர் எஸ்பெசிக்கலி ஃப்ரம் ப்ரோட்டீன்ஸு. குளுக்கோனியோஜெனிசிஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் கார்போஹைட்ரேட் கண்டென்ட்ல இருந்து நமக்கு குளுக்கோஸ் கிடைக்கக்கூடியதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் குளுக்கோனியோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்துட்டு அதிகப்படுத்துது. இப்போ நான் கார்போஹைட்ரேட் அப்படின்னா கார்போஹைட்ரேட் இல்லாத புரோட்டீன், கொழுப்புகள், மினரல்ஸ் இது எல்லாமே நம்ம வந்துட்டு சொல்லலாம். அதுலேயும் இந்த குளுக்கோனியோஜெனிசிஸில் பார்த்தீங்கன்னா புரோட்டீன்ல இருந்து அதிகமாக எனர்ஜியை வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுல இந்த குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் அப்படின்றது ஒரு மேஜர் ரோல் வந்து பண்ணுதுன்றதை சொல்லியிருக்காங்க. இட் டிப்ரெசஸ் குளுக்கோஸ் அப்டேக் அண்ட் ஆக்சிடேஷன் பை டிஷ்யூசஸ். இது பார்த்தீங்க அப்படின்னா
திசுக்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா குளுக்கோஸ் வந்துட்டு ஏற்றுக்கொள்வதற்கும் மற்றும் ஆக்சிஜனேற்றம் நடைபெறுவதற்கும் ஒரு காரணமாகவே இந்த குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் வந்துட்டு அமைகிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இட் ஹெல்ப்ஸ் இன் தி அப்சார்ப்ஷன் ஆஃப் குளுக்கோஸ் ஃப்ரம் இன்டெஸ்டைன் அண்ட் நெப்ரான். அதோடு மட்டும் இல்லாமல் குடல் பகுதிகள் மற்றும் நெப்ரான் சிறுநீரக பகுதிகளில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் போன்ற சப்ஸ்டன்சஸை வந்துட்டு உறிந்து கொள்வதற்குமே இந்த குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்றதையும் வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ கார்டிசோல் raises the blood pyruvate level and helps in the synthesis of glucose from pyruvate in the liver. இப்போ கார்டிசோல் அப்படின்றது என்ன, ஒன் ஆஃப் தி குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. அது என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளோட பிளட்ல பைருவேட்டோட லெவலை வந்துட்டு அதிகப்படுத்தி குளுக்கோஸ் வந்துட்டு சிந்தசைஸ் ஆகிறதுக்கு லிவரில் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. டெஃபிஷியன்சி ஆஃப் கார்டிசோல் ப்ரொடியூசஸ் ஹைப்போகிளைசீமியா அண்ட் இன்க்ரீசஸ் சென்சிட்டிவிட்டி டு இன்சுலின். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு. அப்போ கார்டிசோல் குறைபாட்டினால என்ன ப்ரொடெக்ஷன் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போகிளைசீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிசீஸும், அது மட்டும் இல்லாமல் இன்சுலினுக்கு அதிகப்படியாக உணர்ச்சிகரம் காட்டக்கூடிய அதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சென்சிட்டிவிட்டி வந்துட்டு அதிகப்படுத்துது அப்படின்றதையுமே வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸஸ் ஆஃப் கார்டிசோல் ப்ரொடியூசஸ் ஹைப்பர் கிளைசீமியா அண்ட் டிப்ரெசஸ் சென்சிட்டிவிட்டி இன்சுலின். அப்போ சப்போஸ் வந்துட்டு அதிகமாக நம்ம பாடியில் வந்து கார்டிசோல்ஸ் வந்து ப்ரொடெக்ஷன் ஆகுது அப்படிங்கும் பொழுது என்ன பண்ணப்படும், ஹைப்பர், அதிகம்னாவே என்னது ஹைப்பர். அப்போ ஹைப்பர் கிளைசீமியாவை வந்துட்டு ஏற்படுத்தி இன்சுலினுக்கு உண்டான சென்சிட்டிவிட்டி ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. அப்போ குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் increases the rate of deaminations and breakdown of the tissue proteins. அப்போ இந்த குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் வந்து நம்ம பாடியில் வந்துட்டு அதிகமானுச்சு அப்படின்னா என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சரி, குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் வந்து என்னத்தை அதிகப்படுத்துது அப்படின்னா டீஅமினேஷன்ஸ் ப்ராசஸை வந்துட்டு அதிகப்படுத்துகிறது. டீஅமினேஷன் அப்படின்னா என்னது, அமைனோ குரூப் வந்துட்டு செப்பரேட்டடாக வந்துட்டு பிரிக்கக்கூடிய ஒரு ப்ராசஸையுமே வந்துட்டு அதிகப்படுத்துது. அதோடு மட்டும் இல்லாமல் நம்மளோட திசுக்கள் இருக்கக்கூடிய புரதங்களை எல்லாமே பிரேக் டவுன் பண்ணுறதுலையும் இது இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸஸ் ஆஃப் கார்டிசோல் லீட்ஸ் டு வேஸ்டிங் ஆஃப் மசில்ஸ், ஆஸ்டியோபோரோசிஸ் அண்ட் இன்க்ரீஸ்டு எக்ஸ்கிரீஷன் ஆஃப் கிரியேட்டின் அண்ட் யூரிக் ஆசிட் இன் தி யூரின். அப்போ கார்டிசோல் நம்ம பாடியில் வந்துட்டு அதிகமாக செக்ரேட்டட் ஆகிறதுனால என்ன ரியாக்ட் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மசில்ஸ் எல்லாமே என்னவாக ரொம்ப பலவீனம் அடைகிறது. அதோடு மட்டும் இல்லாமல் ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஜாயிண்ட் பெயின், மசில் பெயின்ஸ் இதெல்லாமே வந்துட்டு வரும். எக்ஸ்கிரீஷன்ஸில் நம்மளோட கழிவு நீக்குதல் வந்துட்டு இந்த கிரியேட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சப்ஸ்டன்சன்ஸ் வந்துட்டு அதிகமாக வெளியேற்றப்படுகிறது. யூரின் மூலியமாக யூரிக் ஆசிட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக ரிலீஸ் ஆகிறதுக்கும் காரணமாக அமைகிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு. த ஸ்டிமுலேட் அப்சார்ப்ஷன் ஆஃப் லிபிட் ஃப்ரம் த இன்டெஸ்டைன். அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கொழுப்பு போன்ற பொருட்களை அதிகமாக உறிந்துவதற்கு இது வந்து தூண்டுகிறது. லிபிட்ஸ் இஸ் த மொபைலைஸ்டு ஃப்ரம் ஃபேட் டெபாட் அண்ட் ஆர் broken ketone bodies in the liver. இது அதிகமாக நம்மளோட ஃபேட் டெபாசிட் வந்துட்டு பாடியில் ஃபேட் டெபாசிட் வந்துட்டு அதிகமாக இருக்கிறதுனால கீட்டோன் பாடிஸ் எல்லாமே லிவரில் இருக்கக்கூடிய அந்த கீட்டோன் பாடிஸ் எல்லாமே பிரேக் டவுன் பண்ணுறதுக்கும் ஒரு காரணமாக அமைகிறது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தர் ஆக்ஷன் ஆன் மினரல் மெட்டபாலிசம் இஸ் லெஸ். இந்த குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தாது உப்புகளை வந்துட்டு வளர்ச்சிதை மாற்றங்கள் செய்வதற்கு உண்டான அந்த ப்ராசஸ் வந்துட்டு ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதோட பங்கு வந்துட்டு அதாவது மினரல் மெட்டபாலிசத்தில் ரொம்ப கம்மி தான் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. மெயினாகவே அது என்ன பண்ணுது, கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசத்தில் தான் இன்வால்மெண்ட் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். த ரிட்டைன் NaCl and H2O பட் எக்ஸ்கிரீட் K and P. அதாவது இது என்ன பண்ணோம், சோடியம் குளோரைடையும் வாட்டரையும் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே தக்க வைத்து கொள்வதற்கும் சிறுநீர் மூலியமாக என்னத்தை வெளியேற்றுகிறது அப்படின்னா பொட்டாசியத்தையும் பாஸ்பரஸையும் வந்துட்டு வெளியேற்றுகிறது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் காஸ் டிசொல்யூஷன் ஆஃப் லிம்போசைட்ஸ் அண்ட் லிம்பாய்டு டிஷ்யூ அண்ட் இன்னோவிலேஷன் ஆஃப் த தைமஸ். இது மேலும் என்ன பிரச்சனையை வந்துட்டு ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய பி லிம்போசைட், டி லிம்போசைட்ஸ் இது எல்லாமே டிசொல்யூஷன்ஸ் ஆகிறதுக்கும் லிம்பாய்டு டிசுக்கள் அண்டு தைமஸில் எல்லாத்துலேயுமே இது வந்துட்டு என்னவாகுது, என்ட்ரி ஆகி இதோட டிஃபெக்டை வந்து காமிக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. தே ஹாவ் அன் ஆன்டியோசினோஃபிலாக் ஆக்ஷன் அண்ட் ப்ரொடெக்ட் தி பாடி அகெயின்ஸ்ட் ஸ்ட்ரெஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பாடிக்கு எகெயின்ஸ்டான ஒரு மன அழுத்தத்தை வந்துட்டு கொடுக்கறதுல இதோட ரோல் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க.
இப்போ excess of cortisol causes osteoporosis due to the decalcification and interference in the formation of the protein matrix. அப்போ அதிகப்படியாக இந்த கார்டிசோல் வந்து நம்ம பாடியில் செக்ரீட் ஆகிறது மூலியமாக ஆஸ்டியோஃபோரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஜாயிண்ட் பெயின்ஸ் எல்லாமே வரதுக்கு ஒரு ரீசனாக இருக்குது. இது எதனால் ஆஸ்டியோஃபோரோசிஸ் வருது? டீகால்சிஃபிகேஷன்ஸ். ஏன்னா நம்மளோட மசில்ஸ் அண்ட் போன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கால்சியம் வந்துட்டு டெபாசிட் ஆகும். அதுவும் வந்துட்டு செப்பரேட்டடாக தனித்தனியாக டீகால்சிஃபிகேஷன்ஸ் ஆகிறதுனால இந்த ஆஸ்டியோஃபோரோசிஸ் வந்துட்டு வருது. அதோடு மட்டும் இல்லாமல் புரோட்டீன் வந்துட்டு இந்த மேட்ரிக்ஸில் ஃபார்ம் ஆகிறதுலையும் குறுக்கீடு செய்கிறதுனாலையும் இந்த ஆஸ்டியோஃபோரோசிஸ் வந்துட்டு வருது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே குளுக்கோகார்டிகாய்ட்ஸு அண்ட் மினரலோகார்டிகாய்ட்ஸ் வந்துட்டு அதோட ரோல் என்னவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். மினரலோகார்டிகாய்ட்ஸ் ஆர் த ஸ்டிராய்டு ஹார்மோன் செக்ரீட்டட் பை அட்ரினல் கார்டெக்ஸ். இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிராய்டு ஹார்மோன்ஸ் தான். அட்ரினல் கார்டெக்ஸில் வந்துட்டு செக்ரீட் ஆகக்கூடிய ஒரு ஹார்மோன். இதில் எவ்வளோ கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19 கார்பன் ஆட்டம்ஸ் வந்துட்டு இருக்குது. இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. அப்போ தேர் ஆர் 3 டைப் ஆஃப் மினரலோகார்டிகாய்ட்ஸ். இதில் 3 வகையான மினரலோகார்டிகாய்ட்ஸ் இருக்குது. என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆல்டோஸ்டிரான், டிஆக்சி கார்டிகோஸ்டிரோன் அண்ட் டிஆக்சி கார்டோன், ஹைட்ராக்சி டிஆக்சி கார்டிகோஸ்டிரான் சொல்லக்கூடிய 3 டைப்ஸ் ஆஃப் மினரலோகார்டிகாய்ட்ஸ் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெட்டபாலிசம் ஆஃப் த மினரல்ஸ், ஹென்ஸ் த நேம் இட்ஸ் மினரலோகார்டிகாய்ட்ஸ். அப்போ இது என்ன பண்ணுது? அந்த பேர்லேயே வந்துட்டு என்ன இருக்குது? மினரல் அப்படின்னு இருக்கு. அப்போ கண்டிப்பாக இது எந்த மெட்டபாலிசத்தில் வந்து இன்வால்மெண்ட் ஆகும் அப்படின்னா தாதுப்புகளின் வளர்ச்சிதை மாற்றங்களில் இன்வால்மெண்ட் ஆகுறதுனால தான் என்ன சொல்கிறாங்க? மினரலோகார்டிகாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். அப்போ டோட்டல் லாஸ் ஆஃப் அட்ரினல் கார்டிகல் செக்ரிஷன் யூஸ்வலி காசஸ் டெத் வித்தின் 3 days to 2 weeks unless the person receives extensive salt therapy or mineralocorticoid therapy. சப்போஸ் வந்துட்டு நம்மளோட பாடியில் வந்துட்டு அட்ரினோ கார்டிகலோட செக்ரிஷன் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, இல்லை ரொம்ப லாஸ் ஆகுது அப்படிங்கும் பொழுது அந்த பர்சன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 3 நாட்கள்ல இருந்து 2 வாரங்களுக்குள்ள அந்த மரணம் அடைஞ்சிருவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. சப்போஸ் அந்த மாதிரியான இது இருக்குது, இந்த லாஸ் ஆகுது, அட்ரினோ கார்டிகல் வந்து லாஸ் ஆகுது அப்படிங்கிறது தெரிய வரும் பட்சத்தில் அந்த பர்சனுக்கு சால்ட் தெராப்பியோ ஒரு மினரலோகார்டிகாய்டு தெராப்பியோ கொடுக்கறது மூலிமா அந்த பர்சனை நம்மளால் வந்துட்டு என்ன பண்ண முடியும்? சேவ் பண்ண முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த மினரலோகார்டிகாய்ட்ஸ் என்னன்னு சொல்கிறாங்க? லைஃப் சேவிங் ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு. இப்போ எந்த ஹார்மோன் வந்துட்டு லைஃப் சேவிங் ஹார்மோன்ஸாக இருக்கிறது அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்க, நம்ம என்ன சொல்லணும்? மினரலோகார்டிகாய்ட்ஸ் அப்படின்ற சொல்லலாம். இந்த கொஸ்டின்ஸ் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ they help to reabsorb sodium chloride and H2O from the renal tubes. நம்மளோட கிட்னியில் இருக்கக்கூடிய ரீனல் டியூப்ஸில் சோடியம் குளோரைடும் நீரையும் வந்துட்டு தக்க வைத்துக் கொள்வதற்கும், அதாவது ரீஅப்சார்ப் பண்ணுறதுக்கும் இந்த மினரலோகார்டிகாய்ட்ஸ் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது. அதோடு மட்டும் இல்லாமல் இன்க்ரீஸ்டு எக்ஸ்கிரீஷன் ஆஃப் த பொட்டாசியம், அதிகப்படியான பொட்டாசியம் வந்துட்டு யூரின் மூலியமாக வெளியேற்றுவதற்கும் ஒரு காரணமாக அமைகிறது. தே லோவர் இன்ட்ராசெல்லுலார் பொட்டாசியம் பட் ரைஸ் இன் சோடியம். இப்போ நம்மளோட இன்ட்ராசெல்லுலார் ஃப்ளூட் இருக்கு இல்லைங்களா, பாடியில் இருக்கக்கூடிய ஃப்ளூடில் பொட்டாசியத்தோட அளவை கம்மி பண்ணி சோடியத்தோட லெவலை வந்துட்டு அதிகப்படுத்துறதுல இந்த மினரலோகார்டிகாய்ட்ஸ் வந்துட்டு ரோல் பண்ணுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ மினரலோகார்டிகாய்ட்ஸ் ப்ரொவைட் ரெசிஸ்டன்ஸ் எகெயின்ஸ்ட் வேரியஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ் சச் அஸ் லோ டெம்பரேச்சர், லோ ஆக்சிஜன் ப்ரெஷர், மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்ட்ரெயின். இப்போ மினரலோகார்டிகாய்ட்ஸ் அப்படின்றது ஆல்ரெடி நம்ம என்ன சொன்னோம்? ஒரு லைஃப் சேவிங் ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொன்னோம். அப்போ இது மேலும் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில மன அழுத்தத்துக்கு எதிராக தன்னோட பாடியை வந்து என்ன பண்ணிக்குது? சேவ் பண்ணுது அப்படின்றத சொல்லிக்க. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நார்மல் பர்சன் வந்து 37 டிகிரி செல்சியஸ் தான் அவனோட நார்மல் பாடி டெம்பரேச்சர். அதுக்கு பிலோவாக போனாலும் அந்த பர்சனை நல்லா சேவாக வச்சுக்கிறதுக்கும், ஆக்சிஜன் ப்ரெஷர் கம்மியாக இருந்தாலும் மென்டலாவோ பிசிக்கலாவோ ரொம்ப ஸ்ட்ரெயினாக இருந்தாங்க அப்படின்னா அதிலிருந்து அவங்கள வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் இந்த மினரலோகார்டிகாய்ட்ஸ் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதனால தான் என்னன்னு சொல்கிறாங்க? லைஃப் சேவிங் ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அப்போ மினரலோகார்டிகாய்ட்ஸ் இன்க்ரீசஸ் த வால்யூம் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃப்ளூட் அண்டு பிளட்டு. இப்போ மினரலோகார்டிகாய்ட்ஸ் அப்படின்றது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃப்ளூட்லையும் பிளட்டையும் வந்துட்டு அதிகப்படுத்தக்கூடிய ப்ராசஸில் இன்வால்மெண்ட் ஆகுது. தே கிரேட்லி என்ஹான்ஸ் த அப்சார்ப்ஷன் ஆஃப் சோடியம் பை இன்டெஸ்டைன். நம்ம குடல் பகுதியில் இருக்கக்கூடிய சோடியத்தை வந்துட்டு உறிஞ்சக்கூடிய அந்த தன்மையை வந்துட்டு மேம்படுத்துறதுலையும் இந்த மினரலோகார்டிகாய்ட்ஸ் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. த இன்ஃப்ளூன்சஸ் the glands to retain
sodium but to secrete பொட்டாசியம் த்ரூ த ஸ்வெட்டு. இதில் ஏதாவது தாக்கங்கள் ஏற்பட்டுச்சு, அதாவது மினரலோ கார்டிகாய்ட்ஸை செக்ரேட் பண்ணக்கூடிய அட்ரினல் கார்டெக்ஸ் கிளாண்ட் வந்து ஏதாவது இன்ஃப்ளூயன்சஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்னா என்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய சோடியம் அப்படியே தக்க வைத்து கொள்ளப்படும். ஆனால் பொட்டாசியம் அப்படின்றது வந்து நம்மளோட வியர்வை மூலியமாக சுரக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த பாயிண்ட் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. அப்போது இதனால என்ன டிசீஸ் வந்துட்டு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடிசன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எதனால் வருது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அப்போ ஹைப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் அட்ரினல் கார்டெக்ஸ் லீட்ஸ் டு தி ஃபெயிலியர் ஆஃப் தி செக்ரிஷன் ஆஃப் அட்ரினோ கார்டிகாய்ட்ஸ். இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். நம்ம பாடியில் வந்துட்டு அட்ரினோ கார்டிகாய்ட்ஸ் செக்ரிஷன் வந்து ஃபெயிலியராக இருக்குது அப்படின்னா அப்போ அந்த பர்சனுக்கு வந்துட்டு என்ன இருக்குது, அடிசன் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நோயினால அவங்க வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்மளால டயக்னோஸ் பண்ண முடியும். எதனால இந்த அடிசன் டிசீஸ் வந்துட்டு ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அட்ரினல் கார்டெக்ஸோட ஹைப்போ ஃபங்க்ஷன். ஹைப்போ அப்படின்னாவே என்னது, லோ. அப்போ அதோட ஃபங்க்ஷன் வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதுனால அந்த பர்சனுக்கு அடிஷன் டிசீஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இதனால என்ன சொல்றாங்கன்னா, திஸ் டிசீஸ் இஸ் நேம்டு ஆஃப்டர் டிஸ்கவர் தாமஸ் அடிசன். எதனால இந்த டிசீஸ்க்கு அடிசன் சொல்லி பேர் வச்சாங்க அப்படின்னா, இந்த டிசீஸை வந்து யார் கண்டுபிடிச்சார் அப்படின்னா தாமஸ் அடிசன் அப்படின்றவர் கண்டுபிடிச்சதுனால அவரோட நேமையே வந்துட்டு அந்த டிசீஸ்க்கு வந்து வச்சுட்டாங்க. அப்போ the hypofunction of the adrenal cortex due to the failure of the secretion of ACTH by the pituitary or tuberculosis of the adrenal cortex. அதோட மட்டும் இல்லாமல் இந்த ஹைப்போஃபங்க்ஷன் நடக்கிறதுனால அட்ரினல் கார்டெக்ஸோட அந்த ப்ராசஸ் ஸ்லோவாக இருக்கிறதுனால என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ரினோ கார்டிகோட்ரோபிக் ஹார்மோன் சொல்லக்கூடிய ACTHோட செக்ரிஷனுமே பிட்யூட்ரி கிளாண்டில் வந்துட்டு ரொம்பவே லோவாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த சிம்டம்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்சனுக்கு வந்து அடிசன் டிசீஸ் இருக்குது அப்படின்றத காமிக்கக்கூடிய ஒரு சிம்டம்ஸ் தான் நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம். அப்போ என்னென்ன அறிகுறிகள் வந்துட்டு இந்த டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இட் இஸ் கேரக்டரைஸ்டு பை தி லேக் ஆஃப் அட்ரினோகார்டிகாய்ட்ஸ். அதாவது அட்ரினோகார்டிகாய்ட்ஸ் உங்களோட பாடியில் வந்துட்டு ரொம்ப லோவாக வந்துட்டு செக்ரீட் ஆகும். லேக் ஆஃப் மினரலோ கார்டிகாய்ட்ஸ் லீட்ஸ் டு ஃபெயிலியர் ஆஃப் ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் சோடியம் அண்ட் H2O ஃப்ரம் த யூரின். சப்போஸ் வந்துட்டு அந்த ஹியூமன் பீயிங்கில் மினரலோ கார்டிகாய்ட்ஸ் வந்துட்டு இல்லை செக்ரீட் ஆகலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹியூமன் பீக்கு பார்த்தீங்கன்னா அந்த சோடியம் ரீஅப்சார்ப்ஷன் பண்ணுறது வந்துட்டு ஃபெயிலியராக இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் யூரினில் இருக்கக்கூடிய வாட்டரையுமே ரிட்டர்ன் பண்ணிக்க முடியாது, அந்த கெப்பாசிட்டி வந்துட்டு லாஸ் ஆகிடும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால சோடியம் அயன்ஸ், குளோரைட் அயன்ஸ் அண்ட் H2O ஆர் லார்ஜ்லி லாஸ்ட். அடிசன் டிசீஸ் இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா சோடியம் அயன்ஸ், குளோரைட் அயன்ஸ், வாட்டர் மாலிகுல்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அதிகப்படியாக வந்துட்டு லாஸ் பண்ணுவாங்க, அவங்க பாடி வந்து லாஸ் பண்ணும் அப்படின்ற ஒரு சிம்டம்ஸுமே வந்து சொல்லியிருக்காங்க. த நெட் ரிசல்ட் இன் தி டின்க்ரீசஸ் இன் எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட் வால்யூம். ரொம்பவே ஒரு பர்ஃபெக்டான ஒரு சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிடோட அந்த வால்யூம் வந்துட்டு ரொம்ப குறைவாக இருக்கிறது அப்படின்றது அடிசன் டிசீஸோட சிம்டம்ஸாக வந்துட்டு கருதப்படுகிறது. அப்போ as the external fluid becomes depleted, the plasma volume falls, the RBC concentration rises markedly, the cardiac output increases and patient dies in shock. அப்போ எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட் என்ன ஆகுது, வால்யூம் வந்துட்டு டின்க்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னோம் இல்லையா, அதனால என்ன படும், எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட் டின்க்ரீசஸ் ஆனிச்சுன்னா உடனே வந்துட்டு பிளாஸ்மாவோட வால்யூமே ஃபால் ஆகும். இதனால வந்து ஆர்பிசியோட கான்சன்ட்ரேஷன் அதிகப்படுத்தப்படுத்து கார்டியாக்கோட அவுட்புட் வந்து குறையாகி அந்த பர்சன் வந்துட்டு என்ன பண்ணாங்க, பக்கவாதம் வந்து இறந்து போயிடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ அனதர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபியூச்சர் ஆஃப் அடிசன் டிசீஸ் இஸ் மெலனின் பிக்மெண்டேஷன் ஆன் தி மியூக்கஸ் மெம்பரேன் ஆஃப் லிப்ஸ் அண்ட் ஆன் த தின் ஸ்கின் ஆஃப் நிப்பிள்ஸ். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வேற என்ன இந்த அடிசன் டிசீஸ்னால ஏற்படும் அப்படின்னா இந்த பர்சனுக்கு அடிசன் டிசீஸ் இருக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு மெலனின் பிக்மெண்டேஷன் ஆஃப் த மியூக்கஸ் மெம்பரேன் அப்படின்னா சில நிறமிகள் மாதிரி, இப்போ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னில் வந்துட்டு அங்கங்கே ஒயிட் மாதிரியான பிக்மெண்டேஷன்ஸ்லாம் வந்துட்டு வரும். அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா அடிசன் டிசீஸோட ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த சிம்டம்ஸ் வந்துட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா சிம்டம்ஸை கொடுத்துட்டு அது என்ன டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூட கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம்.
அப்போ திஸ் இஸ் காஸ்டு பை தி எஃபெக்ட் ஆஃப் எம்எஸ்ஹெச் அண்ட் ஏடிஹெச்ஏ. அப்போ அடிக்சன் டிசீஸ் பார்த்தீங்கன்னா மெயினாக எதனால் ஏற்படுது? மெலட்டோனின் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்னாலையும் அட்ரினோகார்டிகோட்ரோபிக் ஹார்மோன்ஸ்னாலையும் தான் இந்த அடிக்சன் டிசீஸ் வந்துட்டு ஏற்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதனால மசில்ஸ் பிகம் வீக் ஃபேட்டியாக் ஓவிங் டு லாஸ் ஆஃப் NaCl. இதனால அந்த பர்சனோட தசைகள் எல்லாமே ரொம்ப பலவீனம் அடைந்து செயலிலிருந்து சோடியம் குளோரைடை வந்துட்டு அதிகமாக வந்துட்டு லாஸ் பண்ணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. வாமிட்டிங் இஸ் த அனதர் சிம்டம். ஒரு மாதிரி வாந்தி குமட்டல் போன்ற அறிகுறியுமே வந்துட்டு இந்த பர்சனுக்கு இருக்கும். பிளட் ப்ரெஷர் பிகம் லோவாக இருக்கும். BMR அண்ட் பாடி டெம்பரேச்சருமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே குறைவாக இருக்கும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ அப்சார்ப்ஷன் அண்ட் மெட்டபாலிசம் ஆஃப் குளுக்கோஸ் ஆர் அப்செட்டு. அப்போ மெயினாக நம்ம என்ன சொன்னோம்? குளுக்கோகார்டிகாய்ட்ஸ்ன்றது குளுக்கோஸோட மெட்டபாலிசத்தில் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னோம். அப்போ அதுவுமே வந்துட்டு ரொம்பவே பாதிக்கப்படும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ரெஸ்ட்லெஸ்னஸ், இனோசோமேனியா அண்ட் லேக் ஆஃப் மென்டல் கான்சன்ட்ரேஷன் ஆல்சோ அக்கர். இதனால் வந்துட்டு ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் அப்படின்னா ஒரு ஓய்வே இல்லாத மாதிரியான ஒரு ஃபீலிங்கு, இன்சோமேனியா அப்படின்னா சோம்பேறித்தனமாக வந்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸும், அவங்களுக்கு ரொம்பவே மென்டல் ப்ரெஷர் வந்துட்டு அதிகமாக இருக்கிற மாதிரி ரொம்ப மன அழுத்தத்துக்கு ஆளாகின மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த அடிக்சன் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து தென்படும். யூரினரி லாசஸ் ஆஃப் சோடியம், அதிகப்படியாக வந்துட்டு சோடியம் வந்துட்டு லாஸ் ஆகும். ஹெட் ஹேக்கு, டயேரியா, ஜாயிண்ட் அண்ட் மசில் பெயின்ஸ் இது எல்லாமே இருக்கும். மூட்டு வலிகள், தசைப்பிடிப்பு, தலைவலி, வயிற்றுப்போக்கு போன்ற எல்லா அறிகுறிகளுமே வந்துட்டு இருக்கும். கிராவிங்ஸ் ஃபார் சால்ட் அண்ட் சால்ட் ஃபுட்டு. அடிக்சன் டிசீஸ் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அதிகமாக வந்துட்டு உப்பை வந்து அதிகம் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அந்த உப்புக்காக ஏங்கக்கூடிய ஒரு சிம்டம்ஸ். இந்த சிம்டம்ஸ் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்போ எந்த நோய் உடையவர்கள் உப்பு கலந்த உணவையோ அல்லது உப்பு சம்மந்தப்பட்ட உணவிற்காகவோ ஒரு ஏக்கத்தை மேற்கொள்வார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிக்சன் டிசீஸ். கிராவிங்ஸ் அப்படின்னா ஏக்கம். அப்போ சால்ட்டுக்காகவும் சால்ட் ஃபுட்டுக்காகவும் ரொம்பவே ஏங்கி இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக வந்துட்டு இருப்பாங்க. அதாவது அதிகமாக சால்ட்டை வந்து விரும்பக்கூடியவர்களாக வந்து இருப்பாங்க. அப்போ செக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் டிப்ரெஸ்டு. அவங்களோட பாலியல் சம்மந்தப்பட்ட அந்த செயல்பாடுகள் எல்லாமே வந்துட்டு குறைவாக இருக்கும். Addison disease can be treated by administering 0.2 mg of fluorocortisone and 30 mg of cortisol daily. அப்போ அடிசன் டிசீஸை க்யூர் பண்ண முடியாதா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இருக்குது. அதான் சால்ட் தெராப்பி இது நம்ம மாதிரி சொன்னோம். அதோட மட்டும் இல்லாமல் ஒரு 0.2 mg அளவுக்கு ஃப்ளூரோகார்டிசோன் அல்லது 30 மில்லிகிராம்ஸ் அளவுக்கு கார்டிசோலும் வந்து டெய்லி ரெகுலராக அந்த பர்சன் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அடிக்சன் டிசீஸ்லேருந்து க்யூர் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த ட்ரீட்மெண்ட் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து வேற என்ன டிசீஸ் வந்துட்டு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குசிங் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிண்ட்ரோம் வந்துட்டு வரும். Hypersecretion of cortisol by the adrenal cortex causes a complex of hormonal effect called Cushing syndrome. Cushing syndrome அப்படின்னா கார்டிசோலோட ஹைப்பர் செக்ரீஷன் நம்ம பாடியில் வந்துட்டு அதிக அளவு செக்ரீட்டட் ஆகிறதுனால இந்த டிசீஸ் வந்துட்டு இந்த சிண்ட்ரோம் வந்துட்டு ஏற்படுகிறது. இந்த குசிங் சிண்ட்ரோம் பற்றி லாஸ்ட் PGTRBயில் வந்து கேட்டிருந்தாங்க. அப்போ இந்த செக்ஷன் வந்துட்டு பார்த்துக்கோங்க. இது வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. அப்போ இது அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு பார்க்கலாம். இட் இஸ் காஸ்டு பை a tumor or hyperplasia of the adrenal cortex. இந்த குசிங் சிண்ட்ரோம் பார்த்தீங்க அப்படின்னா கட்டிகளாகவோ அல்லது வந்துட்டு அதிகமாக செக்ரீட் ஆகிறதுனால அட்ரினல் கார்டெக்ஸ் வந்து அதிகமாக செக்ரீட் பண்ணுறதுனால இந்த சிண்ட்ரோம் வந்துட்டு வருது. இட் இஸ் ஆல்சோ காஸ்டு பை தி இன்க்ரீஸ்டு செக்ரீஷன் ஆஃப் ACTH பை தி பிட்யூட்டரி. இது வந்துட்டு அடிக்சன் டிசீஸ்க்கு ரொம்பவே ஆப்போசிட். அதில் வந்துட்டு ACTHோட செக்ரீஷன் லோவாகிறதுனால அடிக்சன் டிசீஸ் வருது. இங்கே பிட்யூட்டரி கிளாண்டில் வந்துட்டு இந்த ACTHோட செக்ரீஷன் வந்துட்டு அதிகமாக இருக்கிறதுனால இந்த சிண்ட்ரோம் வந்துட்டு வருது அப்படின்ற வந்து சொல்லியிருக்காங்க. There is increased deposition of fat and trunk and face. நம்மளோட முகங்கள் மற்றும் அந்த தொடைப்பகுதிகள் தாடைப்பகுதிகள் இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அதிக அளவு கொழுப்பு வந்துட்டு டெபாசிட் ஆகக்கூடிய ஒரு பர்சனாக வந்துட்டு இவங்க இருப்பாங்க. பட் லிம்ஸ் ஆர் ஃப்ரீ ஃப்ரம் ஃபேட் டெபாசிஷன். ஆனால் அந்த மாதிரி கால் பகுதி கைப்பகுதி இதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேட் வந்துட்டு டெபாசிட் ஆகாது. தட் இஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் பேட் ஆஃப் ஃபேட் at the neck, back of the neck and it's look like a buffalo hump. மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கழுத்துக்கு பின்பகுதியில் வந்துட்டு கொழுப்பு
கொழுப்பு கட்டிகள் வந்துட்டு அதிகமாக தேக்கம் அடைகிறதுனால ஒரு எருமைக்கு வந்துட்டு பஃபல்லோவுக்கு எப்படி ஒரு இந்த திமில்கள் வந்துட்டு பின்னாடி இருக்கோ அந்த மாதிரியான ஒரு தோற்றம் வந்துட்டு இந்த குசிங் சிண்ட்ரோம் வந்த பர்சனுக்கு வந்துட்டு இருக்கும். இந்த சிம்டம்ஸ் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. அப்போ எந்த சிண்ட்ரோமுக்கு வந்துட்டு பேக் ஆஃப் த நெக் லுக் லைக் ஏ பஃபல்லோ அம்புன்னு கேட்டாங்க அப்படின்னா குசிங் சிண்ட்ரோம் அப்படின்றத நம்ம சொல்லலாம். அப்போ மேல்ஸ் ஆர் கேரக்டரைஸ்டு பை எக்ஸசிவ் ஹேர் க்ரோத். சப்போஸ் வந்துட்டு இந்த சிண்ட்ரோம் வந்து ஒரு ஆண்களுக்கு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அதிகப்படியான முடி வளர்ச்சி வந்துட்டு இருக்கும். ஃபீமேலுக்கு வந்துச்சு அப்படின்னா மேஸ்குலினைசேஷன் வித் growth ஆஃப் ப்ரீட் அண்ட் மாஸ்டிக் எக்ஸெட்ரா. சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மீசை தாடி வளர்ந்த மாதிரியெல்லாம் சில பேர்த்த நம்ம பார்த்துருப்போம். அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா அதுவும் ஒன் ஆஃப் த குசிங் சிண்ட்ரோமுக்கு உண்டான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸாக வந்துட்டு சொல்லப்படுகிறது. அப்போ இந்த மசில்ஸ் ஆஃப் த லிம்ப் ஆர் வேஸ்டட், அதாவது லிம்பில் இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி பலவீனம் அடைந்ததாக வந்துட்டு இருக்கும். wounds poorly heal and minor injuries cause bruises equinosis. அதாவது புண்கள் வந்து அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டு க்யூர் ஆகாது. அப்படியே மைனர் இன்ஜுரிஸில் நிறைய அலர்ஜிஸ் மாதிரி அந்த மாதிரி எல்லாம் ஏற்பட்டு சீல் பிடிச்சி தான் வந்துட்டு அவங்களுக்கு சரியாகும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ ஆஸ்டியோபோரோசிஸ் ஆஃப் போன்ஸ் அக்வர் ஓவிங் டு டிகாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் லாஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். இதனால ஆஸ்டியோபோரோசிஸ்மே வந்துட்டு வரும். இதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேர்ன்ஸில் வந்துட்டு டீகால்ஃபிசிஃபிகேஷன் ஆகுறதுனாலையும் அதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் வந்துட்டு லாஸ் ஆகுறதுனாலையும் இது ஏற்படலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. த விக்டம் எக்ஸிபிட் ஹைப்பர் டென்ஷன், ரொம்பவே வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகுவாங்க. எல்லா சின்ன விஷயத்துக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்துட்டு டென்ஷன் ஆகக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. மேலில் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்டிஸ் அட்ரோபி, அதாவது அந்த ஆண்குறின்னு சொல்லக்கூடிய அந்த விந்துக்கள் வந்து என்ன பண்ணப்படும்னா செயல் வந்துட்டு அவளோட ஆண்மை குறைவு அப்படின்ற அந்த பிரச்சனை வந்துட்டு இந்த சிண்ட்ரோம் இருக்கவங்களுக்கு வரும். அதோட மட்டும் இல்லாமல் ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா ஆமனோர்ஜியா, ஸ்டெர்லிட்டி எக்ஸெட்ரா அக்வர்டு. ஃபீமேல் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே மேல் மாதிரியான ஒரு பார்க்கறதுக்கு ஒரு ஆண் மாதிரி வந்து காணப்படும். ஏன்னா அவங்களுக்கு தாடி மீசை இதெல்லாம் வளருது அப்படின்னா ஒரு ஆண் மாதிரியான முகபாவனைகள்லையும் அதோட மட்டும் இல்லாமல் அந்த பெண் வந்துட்டு மலட்டுத்தன்மையுடைய ஒரு பெண்ணாகவும் வந்துட்டு இருப்பாங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ சோடியம் இஸ் ரிட்டைனட் அண்ட் பொட்டாசியம் இஸ் எக்ஸ்கிரீட்டட் இன் தி லார்ஜ் அமௌண்ட். அங்கே யூரின்ல இருக்கக்கூடிய அந்த சோடியமானது அதிகமாக தக்க வைக்கப்படும். ஆனால் பொட்டாசியம் பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவில் வந்துட்டு வெளியேற்றப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. த ஆக்டினன்ஸ் ஆஃப் கார்டிசோல் காசஸ் increases the blood glucose concentration sometimes to values high as 200 milligram. இந்த கார்டிசோல் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட்ல குளுக்கோஸோட லெவலை வந்துட்டு அதிகப்படுத்துது. சில சமயம் 200 மில்லிகிராம் பர்சன்டேஜ் கூட அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. If this adrenal diabetes lasts for many months, the insulin secreting cells of isolates of Langerhans become burnout because the high blood glucose greatly overstimulate. அப்போ பிளட்ல வந்து குளுக்கோஸோட கான்சன்ட்ரேஷன்ஸ் வந்துட்டு இன்க்ரீசஸ் ஆகுது அப்படின்னா ஆஸ் ஏ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இல்லைங்களா. அப்போ அதனால என்ன பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசோலேட்ஸ் ஆஃப் லாகர்கன்ஸ்ல செக்ரேட் ஆகக்கூடிய அந்த இன்சுலின் பார்த்தீங்கன்னா பேர்ன் அவுட் ஆகி ஹை பிளட் குளுக்கோஸ் லெவல் வர்றதுனால ரொம்ப கிரேட்லி அவங்க ஸ்டிமுலேட் பண்ணப்பட்டு ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. த டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி செல்ஸ் தென் காசஸ் டயபெட்டிஸ் மெல்லிடஸ் விச் இஸ் பெர்மனன்ட் ஃபார் தி ரிமைண்டர் ஆஃப் த லைஃப். அப்போ இதனால் இந்த செல்கள் எல்லாமே அதாவது அந்த லாகர்கன் செல்ஸில் லாகர்கனில் இருக்கக்கூடிய அந்த லாகர்கன் செல்கள் பர்ஸ்ட் அவுட் ஆகி டிஸ்ட்ரக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னாவே அந்த பர்சன் என்னது ஒரு பெர்மனண்டான நிரந்தரமான ஒரு டயாபெட்டிஸ் மெல்லிஸ் ஒரு நீரிழிவு நோயாக அவர் வந்து கருதப்படுவார். லைஃப் லாங் வரைக்கும் அவர் வந்துட்டு அந்த மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த சிண்ட்ரோமுக்கு என்னென்ன ட்ரீட்டிங் மெத்தட்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அட்ரினல் டியூமரை ரிமூவல் பண்ணக்கூடியது ஒன்று, அதாவது டியூமர் அப்படின்னா கட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த அட்ரினல் இருக்கக்கூடிய அந்த கட்டியை நீக்கிறது மூலிமா இந்த சிண்ட்ரோம்லேருந்து அந்த பர்சனை ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும். டிக்ரீசிங் த செக்ரிஷன் ஆஃப் த ACTH, ஏன்னா ஓவர் செக்ரிஷன் ஆஃப் த ACTHனால தான் இந்த குசிங் சிண்ட்ரோம் வந்துட்டு வருது. அப்போ அதை வந்துட்டு தடை செய்யறதுக்கு அதை வந்து குறைக்கிறதுக்கு நம்ம வந்துட்டு ட்ரை பண்ணலாம். அது மூலிமா நம்ம வந்து கியூர் பண்ண முடியும். partial or total adrenalectomy followed administration of adrenal steroid to make of loss. அதோட மட்டும் இல்லாமல் adrenal lectomy அப்படின்னாவே என்னன்னு பார்த்தீங்கன்னா கட்
பண்ணி அதை வந்துட்டு சர்ஜரி மாதிரி பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் லெக்டோமி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே என்ன இருக்கு, அட்ரினல் அப்படின்னு இருக்கு. அப்போ எதை வந்துட்டு கட் பண்ணணும், அட்ரினல் கார்டெக்ஸை வந்துட்டு ஏதாவது கட் பண்ணி வேற டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி அந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பர்சனை வந்துட்டு நம்மளால காப்பாற்றிக்க முடியும். அப்போ இது வரைக்கும் அட்ரினல் கார்டெக்ஸ்ல என்னென்ன ஹார்மோன் செக்ரேட்டன் ஆணுச்சு, அதனால என்னென்ன டிசீஸ் வந்துட்டு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கடுத்து செகண்ட் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ரினல் மெடுலா. இதில் என்ன ஹார்மோன்ஸ் வந்துட்டு செக்ரேட் ஆகுது, இதனால என்ன டிசீஸ் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அட்ரினல் மெடுலா அப்படின்றது சென்ட்ரல் பார்ட் ஆஃப் த அட்ரினல் கிளாண்ட். இட் இஸ் டெரிவேட்டட் ஃப்ரம் நியூரல் கிரஸ்ட் செல்ஸ். இது எங்க இருந்து டெரிவேட்டட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூரல் கிரஸ்ட் செல்ஸ் அல்லது நியூரோஎலெக்ட்ரோடோம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இட் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் பாலிஹெட்ரல் செல்ஸ். இது ரொம்ப முக்கியம். இது எதாவது ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிஹெட்ரல் செல்ஸ்னால அதை வந்து ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிருக்கோம். த கேன் பி ஸ்டெயின்டு வித் குரோமிக் ஆசிட் and hence the called chromophene cells. இதை வந்து குரோமிக் ஆசிட்னால நம்மளால சாயம் ஏற்றப்படும், அதனால இது குரோஃபியன் செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போ அட்ரினல் மெடுலாவில் 2 டைப் ஆஃப் ஹார்மோன்ஸ் வந்து செக்ரேட்டட் ஆகுது. அது கெமிக்கலாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டோகோலமைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்போ என்ன 2 ஹார்மோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ரினலின் ஆர் எப்பினெப்ரின், நார் அட்ரினலின் ஆர் நார் எப்பினெப்ரின் சொல்லக்கூடிய 2 ஹார்மோன்ஸ் வந்துட்டு செக்ரேட் ஆகுது. அப்போ அதில் ஃபர்ஸ்ட் அட்ரினலின் அண்ட் எப்பினெப்ரின் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அட்ரினலின் செக்ரேட்டட் பை தி எதில் செக்ரேட் ஆகுது, அட்ரினல் மெடுலாவில். கெமிக்கலி அட்ரினலின் இஸ் கேட்டோகோலமைன் அண்ட் இஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு தைரோசின் அண்ட் பிலனைலின் அமினோ ஆசிட்ஸ். இது பார்த்தீங்க அப்படின்னா தைரோசின் அண்ட் பினைல் அலனின் சொல்லக்கூடிய அந்த அமினோ ஆசிட்டோட நெருங்கிய தொடர்புடையதான் என்னது இந்த அட்ரினலின் அண்ட் எப்பினெப்ரின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். திஸ் ஹார்மோன் இஸ் ப்ரொடியூஸ்டு அண்ட் எஃபெக்டிவ் அண்டர் எமர்ஜென்சி கண்டிஷன்ஸ். அப்போ எப்பொழுது இந்த அட்ரினலின் அண்ட் எப்பினெப்ரின் வந்துட்டு செக்ரேட் ஆகும் நம்ம பாடியில் அப்படின்னா ஒரு எமர்ஜென்சி கண்டிஷன், ஒரு பதட்டமாக இருக்கிறதோ இல்லை ஒரு பயத்தில் வந்துட்டு இருக்கிறதோ, ரொம்ப வந்துட்டு ஒரு அவசரமான ஒரு விறுவிறுப்பாக ஒரு படபடப்பாக இருக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷன்ஸில் செக்ரேட்டட் ஆகிறதா என்னது அட்ரினலின் அல்லது எப்பினெப்ரின் அப்படின்னு சொல்லுவோம். இது ஈஸியாக நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அப்போ இ ஃபார் என்னது எமர்ஜென்சி, அப்போ எப்பினெப்ரினுக்கும் இ வருது, எமர்ஜென்சிக்கும் இ வருது. அப்போ எமர்ஜென்சி கண்டிஷன்ஸில் செக்ரேட் ஆகிறதா என்னது எப்பினெப்ரின் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதனால தான் இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், எமர்ஜென்சி ஹார்மோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ இட் இஸ் செக்ரேட்டட் இன் டைம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ், எமோஷன், த்ரெட்டன்ட் அண்ட் டேஞ்சர்ஸ். அதாவது இப்போ எமர்ஜென்சி கண்டிஷன் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் பொழுதோ இல்லை ரொம்ப எமோஷன்ஸ் ரொம்ப உணர்ச்சி வசப்படும் பொழுதோ அல்லது வந்துட்டு ஒரு டேஞ்சர் ஒரு ஆபத்தான இதில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பட்சத்துலையோ இந்த அட்ரினலின் வந்துட்டு நம்ம பாடியில் செக்ரேட்டட் ஆகும். இட் செக்ரேஷன் மேக்ஸ் இண்டிவிஜுவல் ரெடி for fight, hence medulla is called the gland of flight, fright and fight. அதனால தான் அதாவது இந்த அட்ரினல் மட்டும் நம்ம பாடியில் வந்து செக்ரேட் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க உடனே வந்துட்டு இன்னொருத்தவங்க கிட்ட சண்டை போகிறதுக்கு ரெடியாக வந்து இருப்பாங்க. அதனால தான் அதாவது ஒருத்தர் மேலே ஒருத்தர்கிட்ட நம்ம சண்டை போகிறதுக்கு காரணமே என்னதான் இந்த அட்ரினலின் எப்பினெப்ரின் சொல்லக்கூடிய இந்த ஹார்மோன். அதனால தான் இது என்னன்னு சொல்லுவாங்க 3F ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். 3F அப்படின்னா என்னன்னா ஃப்ளைட்டு, ஃப்ரைட்டு அண்ட் ஃபைட்டு. ஃப்ளைட் அப்படின்னா என்ன, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பொழுது நல்லா ஒரு படபடப்பாக நல்லா சந்தோஷமாக இருக்கும் பொழுதும் அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்காகவும் செக்ரேட் ஆகிறது என்னது அட்ரினலின். ஃப்ரைட்டு ஆனால் ரொம்ப பெருமையாக வந்துட்டு நினைக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ்லையும் இது வந்துட்டு நடக்கும். ஃபைட் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ரொம்ப எமோஷனல் ஆகி மற்றவங்க கிட்ட ஃபைட்டு போடும் பொழுது இந்த அட்ரினலின் வந்துட்டு செக்ரேட் பண்ணப்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. இட் ப்ரமோட்ஸ் கிளைகோஜெனோலைசிஸ் ரிசல்ட்டிங் இன்க்ரீசஸ் இன் பிளட் குளுக்கோஸ் லெவல். இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோஜெனோலைசிஸையும் வந்துட்டு தூண்டி விடுறதுனால நம்ம பிளட்ல வந்துட்டு குளுக்கோஸ் லெவலையும் வந்துட்டு அதிகப்படுத்துகிறது. இது பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் கன்சப்ஷன் நம்மளோட பாடியில் வந்துட்டு அதிகப்படியாக ஆக்சிஜன் நுகர்வு தன்மை இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்துட்டு அதிகப்படுத்தக்கூடியது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அட்ரினலின் தான். The rate of heartbeat and cardiac output increases. It constricts the veins and arteries of the skin. நம்ம தோல்ல இருக்கக்கூடிய தமனி மற்றும் சிரை பகுதிகளை வந்துட்டு கன்ஸ்ட்ரிக்ட் பண்றதுக்குமே இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லா வந்துட்டு இருக்கு. the blood pressure பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படுத்தப்படும். ரெஸ்பிரேஷன் ரேட்டுமே வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஏன்னா கோபமாக இருந்தாங்க அப்படின்னா அப்படி மூச்சு வாங்கக்குள்ள அந்த ஒரு மாதிரியான ரொம்ப எமோஷன் ஆகுவாங்க. அப்படிங்கும் பொழுது ஆக்சிஜன் கன்சப்ஷன் அப்படின்றது வந்துட்டு அதிகமாகத்தான் வந்து இருக்கும். அப்போ இட் ஸ்டிமுலேட்ஸ் anterior pituitary to
secrete ACTH which stimulate cortex to secrete glucocorticoids which in turn raises further level of blood sugar. இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா anterior pituitary அந்த ACTHன்னு சொல்லக்கூடிய அந்த இதை வந்துட்டு செக்ரீட் பண்ணி கார்டெக்ஸை வந்துட்டு ஸ்டிமுலேட் பண்ணி குளுக்கோகார்டிகாய்டு செக்ரேஷன்ஸ் அதிகப்படுத்தி எகெயின் பிளட் சுகர் லெவலை வந்துட்டு என்ன பண்ணுது அதிகப்படுத்துது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. த யூரின் வால்யூம் இஸ் ரெடியூஸ்டு. நம்ம பாடியில் வந்துட்டு சிறுநீர் வந்துட்டு உருவாகிறதுன்றது குறைக்கப்படும். த பியூப்பிள் இஸ் டைலேட்டட். நம்ம ஐயில் இருக்கக்கூடிய அந்த பியூப்பிள் அப்படின்றது ரொம்பவே ரிலாக்ஸேஷனாக வந்துட்டு இருக்கும். ஸ்வெட்டிங் இன்க்ரீஸ்டு, அதிகமாக வந்துட்டு வியர்க்கும். யூரின் வந்துட்டு குறைவாக நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அப்போ ஸ்வெட்டிங் கண்டிப்பாக என்ன பண்ணும் அதிகமாகத்தான் இருக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இட் ப்ரொடியூசஸ் எ சென்ஸ் ஆஃப் ரெஸ்ட்லெஸ்னஸ், ஆனக்ஸ்டியஸ் அண்ட் ஃபேட்டியாக். அதாவது இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சோம்பேறித்தனமாகவோ இல்லது ஒரு ஓய்வு இல்லாமல் ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிற மாதிரியும் ரொம்ப பயத்தோடையும் வந்துட்டு இருக்கிறவங்களா இவங்க வந்துட்டு இருப்பாங்க அப்படின்றதையும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரியான உணர்ச்சிகள் எல்லாமே தர்றது என்ன இந்த அட்ரினலின் அண்ட் எப்பினெப்ரின் சொல்லக்கூடிய இந்த ஹார்மோன்ஸ் தான். ஓகே, செகண்டு நார் அட்ரினலின் அண்ட் நார் எப்பினெப்ரின் ஹார்மோன்ஸோட ரோல் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நார் அட்ரினலின் செக்ரேட்டட் பை எங்கே செக்ரேட்டட் ஆகுது அட்ரினல் மெடுலால வந்துட்டு செக்ரேட் ஆகுது. அப்போ கெமிக்கலி இட் இஸ் எ கேட்டாகோலமைன் and is closely related to tyrosine and phenylalanine. அதே மாதிரி தான் அட்ரினல் மாதிரி தான் இதுவும் தைரோசின் அண்ட் பினாலின் அமினோ ஆசிட்ஸோட நெருங்கிய தொடர்புடையதாக இருக்கும். இட் இஸ் த இமீடியட் ப்ரோக்ரூசர் ஆஃப் த அட்ரினலின். இது வந்துட்டு அட்ரினலோட செக்ரேட்டருக்கு ஒரு மூதாதையராக இந்த நார் அட்ரினலின் வந்துட்டு இருக்கு அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. லைக் அட்ரினலின், நார் அட்ரினலின் ஆல்சோ செக்ரேட்டட் அண்டர் எமர்ஜென்சி கண்டிஷன். இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எமர்ஜென்சி கண்டிஷன்ல தான் நம்ம பாடியில வந்து செக்ரேட் ஆகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதையுமே என்னன்னு சொல்றாங்க எமர்ஜென்சி ஹார்மோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஹார்மோன்ஸ் ஆர் எமர்ஜென்சி ஹார்மோன் கொடுத்துருந்து இப்போ ஏ ஆப்ஷனில் அட்ரினலின், பி ஆப்ஷனில் நார் அட்ரினலின் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இப்போ போத் ஏ அண்ட் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ மோஸ்ட் ஆஃப் இட்ஸ் ஆக்ஷன் ஆர் ஜஸ்ட் ரிவர்ஸ் ஆஃப் த அட்ரினலின். என்னதான் வந்துட்டு நான் அட்ரினல் மாதிரி இருந்தாலும் சில ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு அந்த அட்ரினலின் விட அந்த நார் அட்ரினலின் வந்துட்டு தலைகளாக தான் வந்துட்டு நடக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இட் ஸ்லைட்லி இன்க்ரீசஸ் த ஹார்ட் பீட் அண்ட் கார்டியாக் அவுட்புட் நாட் இன்க்ரீசஸ். இது ஹார்ட் பீட் ரேட்டை வந்துட்டு அதிகப்படுத்தும், ஆனால் கார்டியாக் அவுட்புட்டில் எந்த விதமான மாற்றத்தையும் வந்துட்டு ஏற்படுத்தாது. அதாவது இன்க்ரீஸ் பண்ணாது, நார்மலாக எப்படி இருக்கோ அது மாதிரி தான் அது வந்து வச்சுக்கும். பிளட் ப்ரெஷரை வந்துட்டு அதிகப்படுத்தும். கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் த பிளட் வெசல்ஸ், ரத்த தமனிகள் எல்லாத்துலேயுமே சுருக்கமடைய செய்தல வந்துட்டு இதோட பங்கு அதிகமாக இருக்கும். ரெஸ்பிரேட்டரி ரேட் அதே மாதிரி அதிகப்படுத்துது. மெட்டபாலிக் ரேட்டுமே அதிகமாகும். பிளட்ல சுகர் லெவலுமே பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக தான் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுக்கு ரிலேட்டடான இந்த அட்ரினல் கார்டெக்ஸ் அண்ட் மெடுலால செக்ரேட்டட் ஆகக்கூடிய இந்த ஹார்மோன்ஸ் இது ரிலேட்டடாக என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த அட்ரினல் கார்டெக்ஸ் ப்ரொடியூசஸ் ஆல் ஆஃப் தி ஃபாலோயிங் எக்ஸப்ட்னு கேட்டிருக்காங்க. அதாவது அட்ரினல் கார்டெக்ஸில் வந்துட்டு கீழே கொடுக்கறதுல எதை தவிர மித்ததெல்லாம் எது இருக்கு, அதில் என்னென்ன செக்ரேட் ஆகுதோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் எக்ஸப்ட் எது இல்லைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அட்ரினலின், ஆமாம், ஏன்னா அட்ரினல் கார்டெக்ஸ் அட்ரினலின் அப்படின்றது வந்துட்டு மெடுலால செக்ரேட் ஆகக்கூடிய ஹார்மோன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. மற்றபடி கார்டிசோலோ, மினரலோ கார்டிகாய்டு, செக்ஸ் ஹார்மோன்ஸ் எல்லாமே அட்ரினல் கார்டெக்ஸில் இன்வால்மெண்ட் அதாவது செக்ரேட்டட் ஆகிறது தான். அப்போ அட்ரினலின் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆன்சர் சி. அதுக்கடுத்து செகண்ட் கொஸ்டின், வாட் இஸ் த பிரைமரி காஸ் ஆஃப் அடிசன் டிசீஸ்? அப்போ எதனால அடிசன் டிசீஸ் வந்துட்டு ஏற்படுது அப்படின்னா ஹைப்போசெக்ரிஷன் ஆஃப் த அட்ரினல் கார்டெக்ஸ் ஹார்மோன்ஸ். ஆமாவா? அதாவது அட்ரினல் கார்டெக்ஸில் இருக்கக்கூடிய ஹார்மோன்களோட குறைந்த அந்த சுரப்பு தன்மையினால தான் அடிசன் டிசீஸ் வந்துட்டு ஏற்படுது. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். தேர்ட் கொஸ்டின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் சிம்டம்ஸ் ஆர் குசிங் சிண்ட்ரோம்? அப்போ இதில் எது வந்துட்டு குசிங் சிண்ட்ரோமோட சிம்டம்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஃபீமேலுக்கு வந்துட்டு மேஸ்குலினேஷன்ஸ், அதாவது அந்த தாடி மீசை வளருது, அது ஒன்று கரெக்டு. ஹைப்பர் செக்ரிஷன் ஆஃப் ACTH பை பிட்யூட்டரி கிளாண்ட், ஆமாம், அதிகமாக ACTH வந்துட்டு செக்ரேட்டட் ஆகிறதுனால தான் அது வந்துட்டு வருது, இதுவுமே கரெக்டு. நெக் லுக் லைக் ஏ பஃபல்லோ அம்பு, ஆமாம், ஒரு எருமையோட திமிழ் போன்ற அமைப்பாக கழுத்து வந்துட்டு தோற்றமளிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ ஆல் ஆஃப் தி அபோவ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். எல்லாமே வந்துட்டு அந்த சிண்ட்ரோம்க்கு உண்டான சிம்டம்ஸ் தான். அடுத்து ஃபோர்த் கொஸ்டின், ஆல் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர் எஃபெக்ட் அட்ரினலின் எக்ஸப்ட்.
அட்ரினலின்ல இருக்கக்கூடிய எஃபெக்ட் எதை தவிர அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அட்ரினல் வந்துட்டு ஹார்ட் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும், பிளட் சுகர் குளுக்கோஸ் லெவலை வந்துட்டு இன்க்ரீஸ் தான் பண்ணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டின்க்ரீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் தப்பு. இப்போ மற்றபடி பியூப்பல்ஸ் டைலேட் பண்ணும், பிளட் ஃப்ளோ டு மசில்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணும். அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Fifth question, high level of noradrenaline are associated with which state? அதாவது நார் அட்ரினலின் வந்துட்டு அதிக அளவில் இருந்துச்சு அப்படின்னா அது எதோட நிலையை வந்துட்டு குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அலாட்னஸ் அண்ட் ஆனக்ஸ்டியஸ், ரொம்ப விழிப்புணர்வு தன்மையாக இருக்கும் பொழுது அந்த நார் அட்ரினலின் வந்துட்டு அதிகமாக செக்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ ஆன்சர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏன்னா ரிலாக்ஸேஷன் போது ஓய்வு நேரத்தில் அது செக்ரேட்டட் ஆகுது. ஸ்லோர் மெட்டபாலிஸ், ரெடியூஸ்ட் ஹார்ட் ரேட், இது எல்லாமே தப்பு. அப்போ ஆன்சர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, இந்த செஷனில் நம்ம எதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா அட்ரினல் கிளான்ஸில் செக்ரேட்டட் ஆகக்கூடிய ஹார்மோன், அதாவது அட்ரினல் கார்டெக்ஸில் வந்துட்டு செக்ரேட் ஆகக்கூடிய குளுக்கோகார்டிகாய்ட்ஸ், மினரலோகார்டிகாய்ட்ஸ், செக்ஸ் ஹார்மோன்ஸ், இது செக்ஸ் ஸ்டெராய்ட்ஸ், இதை பற்றிலாம் நம்ம பார்த்தோம். அதனால் ஏற்படக்கூடிய அடிசன் டிசீஸ், குசிங் சிண்ட்ரோம், இதெல்லாம் வந்து பார்த்தோம். அதோடு மட்டும் இல்லாமல் அட்ரினல் மெடுலால செக்ரேட்டட் ஆகக்கூடிய அட்ரினலின் அண்ட் நார் அட்ரினலின் ஹார்மோன்ஸ் பற்றி நம்ம எலாபரேட்டாக பார்த்தோம். நெக்ஸ்ட் செஷனில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க்ரியாஸ் கிளாண்டை பற்றி பார்க்கலாம். அதில் என்னெல்லாம் செக்ரேட் ஆகுது அப்படின்ற சொல்லிட்டு நெக்ஸ்ட் செஷனில் நம்ம எலாபரேட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.